எனக்காக காட்சி கொடுக்க வந்த தெய்வமே நீங்க யாரு சுவாமி? நான் தான் நான்முக கடவுள். நான்முக கடவுள் என்றால் படைத்த பிரம்மதேவனை சாரும். 4 முகத்தோடு கொண்டு தாங்கள் ஒரு முகத்தோடு வந்த காரணம்? 2 மூஞ்சி பெயிண்ட் அடி குடுத்துக்கிறேன். ஒரு மூஞ்சி தையார் பஸ் ஸ்டாண்ட்ல மேஞ்சிங்க. ஏன் சுவாமி? எங்க பிளாக்கில் விற்குதோ கண்டுபிடிச்சு வாங்க சொல்லிக்கிறேன். ஒரு மூஞ்சி காட்சி அளிக்குது. ஜும் ஜும் ஜுமா ஜம் ஜம். இந்த பெண்ணின் பெயரோ ஆனந்தி, என்னுடைய பெயரோ ஆனந்தன். பெயர் பொருத்தம் சரியாக உணர்ந்து அறிந்து காதலிக்கலாம் என்று ஆசைப்பட்டு சென்றார். இந்த பெண்ணுக்கு என் மீது காதலே வரல. நீங்க தான் எப்படியாவது காதல் வர வைக்கணும் சுவாமி. அடே பாலகா சுவாமி, எட்டப்போ அடி பாலை கிட்டவா கிட்டவா. சாமிக்கு பெண்கள் தான் பிடிக்கும். என்ன சாமி சொல்லுங்க வார்மான. அடே பாலகா சுவாமி, நீ ஆம்பளையா பொம்பளையா? எந்த பெண்ணி உன் மீது காதல் வரணும்னா ராத்திரி 1 மணிக்கு தன்னன் தனிமையில உடம்புல ஒட்டு இல்லாம ஆலயத்துக்கு அனுப்பி. அப்படி அனுப்பினா முதல்ல புடி வேப்பலை, 2வது கசப்பு எலுமிச்சம்பழத்தை, 3வது அடிப்பை வேப்பலையால அடிப்பை, 4வது குடப்பை பிரசாதம் கொடுத்துடு. ஜும் ஜும் ஜம் ஜம் ஜம். நீங்கள் உரைக்கும் வார்த்தையில கொண்டு விளங்கவில்லை. இருந்தாலும் ஒரே ஒரு வார்த்தையில இந்த பெண்ணுக்கு மீது காதல் வரணும். அதுக்கு நீங்க தான் ஒரு மந்திரம் சொல்லி கொடுக்கணும். அடே பாலகா சுவாமி, நான் சொல்ற மந்திரத்தை தண்ணி கடையில உட்காந்துக்கிட்டு 108 முறை மூச்சு விடாம சொல்லணும். நான் இருக்கிறதா போறதா? அது ஊருப்போம். 14 பேர் அதிலே குறியா இருக்குதா? சரி போகட்டும். நீங்க சொல்லுங்க சுவாமி. அந்த மந்திரத்தை நான் திருமந்திரமா எடுத்துக்கொண்டு மூல மந்திரமா வச்சிருக்கிறேன். இந்த ஊட்டி ஆப்பிள் வள்ளி சாமி மலையார போட ஏணி போட சொல்லு. நாட்டாளர்கிட்ட சொல்லி எடுத்துன்னு வந்துனே இருக்கிறாராம். மலையாரத்துக்கு ஏணி கேட்ட தெய்வம் இவர் தான் முதல்ல. சாமி, இருந்தாலும் படைக்கும் தொழிலை மேற்கொள்ளக்கூடிய பிரம்மதேவா எனக்காக காட்சி கொடுக்க வந்தீங்க. இவ்வளவு நேரம் நான் உங்களை நெக்க வச்சு பேசுனது தவறு. உங்களை அமர செய்து ஒரு பால் அபிஷேகம் செய்யலாம் இந்த பாலக ஆசைப்படுறேன். நின்னுக்குனே செய்யலாமே பால் அபிஷேகம்? அப்படி இல்ல சாமி, நீங்க அமர்ந்தா தான் சிறப்பா பால் அபிஷேகம் நடக்கும். கண்டுபிடிச்சிட்டானுங்களா சாமி? இந்த மணிமகளை கூட திருப்பி போட்டு வந்துருக்கீங்க. மக்களுக்கு காட்சி கொடுக்கணும். அர்த்தத்துல திருப்பி போட்டான். அப்படியா? இந்த மாலை கழுத்துல போட்டா தெய்வ கடாட்சமா இருக்கும். கழுத்துல போட்டா மக்களுக்கு தெரியாது, மேல போட்டாதான் தெரியும். அப்படியா? சாமி ஊர பார்த்தாலும் சாமி, வெயில் ஜாஸ்தி ஆகுதா சாமி? கண்ணு கூசாது. 160 ரூபாய் கொடுத்து வாங்க வந்துக்கிறேன். அப்படியா? கோயில் வெஞ்சா 220 ரூபாய்க்கு போடுறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல. பால் அபிஷேகம் செய்யும் போது இவையெல்லாம் தடைதான் இருக்கும். இதாக திடலாம். முந்தி போச்சு, கண்டுபிடிச்சானுங்க. இன்னைக்கு தொலைக்க போறாங்க. போட்டு விட நினைச்சேன். ஆனா வந்த உடனே ஒரு தெய்வ கடாட்சமா இருந்தேன். சரி, உண்மையில ஏதோ ஒரு தெய்வம் வந்திருக்குது, ஒரு அருள்வாக்கி கேட்கலான்னு உன்னை மதிச்சு உன் ஆதார விந்தத்தை ஆதாரமாக தோழாம இருந்துச்சா? ஜும் ஜும் ஜுமாக்கா ஜம் ஜம் ஜமாக்கான்னு அப்படின்னு என்னடா? அது மந்திரம் ஏறிக்கேர்ல உட்காந்து கண்டுபிடிச்சாங்க. நான் அதை கூட மன்னிச்சிட்டே. காதல் வரணும்னா ராத்திரி 1 மணிக்கு உடம்புல ஒட்டு இல்லாம என் கோயிலுக்கு அனுப்பிவிடான்னு கூப்பிட்டு பாரு. அங்கதான் சாமியார் மாட்டேங்குது. நான் அதை கூட மன்னிச்சிருந்தாடே. அடே பாலகா, எட்டப்போ அடி பாலகி கிட்டவா கிட்டவா கிட்டவான்னு கூப்பிட்டு போறான். அங்கதான் தெய்வம் மாட்டேங்குது. சாமிக்கு பெண்கள் தான். ஏய், என்ன
ஒரு மந்திரம்னு சொல்லி கொடுத்து போடுறாரு. இந்த ஊட்டி ஆப்பிள் அப்படி இல்லை. இந்த ஊட்டி ஆப்பிள் ஒயின்னு எங்க நாடு எப்படி நடத்துவோம். எதுவுமே பண்ணலையா? எதுவுமே இல்லை. நான் இப்ப விசாரிக்க ஆரம்பிச்சேன். பண்ணலையா அவரே? இப்ப சொல்லி கொடுத்தா பண்ண இல்லையா? நீங்க சொல்லி கொடுத்தா பண்றேன். இப்ப என்ன பார்த்து கத்துக்க. சரி சரி. நான் தான் அப்போ உனக்கு காதல் ஆசிரியர். ஓ, இப்ப இதுக்கெல்லாம் வாதி இருக்கிறாங்களா கூட? ஆமா. சரி என்ன பார்த்து கத்துக்க. உட்கார் உட்கார். காதல் வாத்தியார். இப்ப நான் யாரு உனக்கு? காதல் வாத்தியாரு. ஒரு வாத்தியார் நின்னுங்க உட்காந்துக்கிறான் பாத்தியா? நீங்க தான் உட்கார சொன்னீங்க. உட்கார் உட்கார் உட்கார். தொண்டை கட்டிங்க செக்ஸ் மாத்திரை. செக்ஸ் மாத்திரை. கம்பன் காணாத காவியம். எவனும் போக மாட்டான், போறவனும் ஒரு மாட்டான். உட்காந்து வேடிக்கை தான் பாடாண்டா. கம்பன் காணாத காவியம், காலத்தில் இல்லாத ஓவியம். அந்த கல்லு தக்கி ஏன் காஷ்மீர் ரோஜா, ஏன் ஊட்டி ஆப்பிள், கூடையில கேரட், திரும்பி பார்த்தா சூப்பர் பேஸ்கட். பட்டாம்பூச்செடி மயங்கிட்டேன் அழக பார்த்து, நான் மயங்கிட்டேன் உன் கலரை பார்த்து. நீ உள்ளூர் அழகியா, உம்மால உலக அழகியா. நான் மயங்கிட்டேன் அழக பார்த்து. $50 தர மாதிரியே எந்த வாத்தியாரு $50 கொடுத்து காதல் வர வைக்கிறாரு. டேய், உன்னை மதிச்சு நான் சொல்ல போறேன். பாத்தீங்களா இல்லையா? ஏதோ பார்த்தேன். இதே மாதிரியே பண்ணு. உன்னால முடியல என்ன கூப்பிடு, எங்க மாமனார் அனுப்பிச்சு வைக்கிறேன். அப்படியா? இல்லடி, ஒரே முத்தடி என்னால் கொடுக்க முடியாது. நான் போறேன். மூடனே, உனக்கு முத்தா ஒரு கேடா. வந்தவை பார்த்து போடா நாயே. வந்தவை பார்த்து போடா நாயே. நானா? நீதாண்டா. மயங்கினேன் சொல்ல தேங்கினேன் உன்னை தேம்பினேன்.
பார்த்து போட நாய். சத்தியமா சொல்றேன், உனது கற்பனை எப்படி இருக்குன்னு சோதிக்க நினைச்சுதான் வந்தேன். நீ சொன்ன பாரு, தமிழ்நாட்டு பெண்கள் கட்டி கணவனை தவிர வேற ஒருத்தர் ஏறு எடுத்து பார்க்க மாட்டாங்க. அது போல நம் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு கற்பு என்பது கண்ணாடி போல. அந்த கற்பினையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் உயிரிய தியாகம் செய்வதற்கு அவங்க பாதுகாப்பா இருப்பாங்க. சரி, ஏழ்மை குடியிலே பிறந்தவள் ஆச்சே, உன்னுடைய கற்பனை எப்படி இருக்குது என்று சோதிக்க நினைச்சா நான் என்னவென்று தெரிந்தோ இப்ப என்ன பார்த்து போடாவலான்னு சொன்ன பாரு. இதுதான் தவறு. உன்னை சொன்னா கூட பரவாயில்ல, போடாது. என்ன சொன்னா பாரு, போடாது. அவளை விடவே கூடாது. அப்படியா? ஏய், ஏய், போங்கடா 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 போங்கடா. வாழ்ந்த கொஞ்ச நேரத்தில் நீங்கிட்டு போகும்போது ஏய், இல்லடா, நீ கூட விட்டுருக்கடா இவனை. ஐயா சுவாமி, என்னை விட்டுருங்க, எங்க குடும்பத்துக்கு இப்பேற்பட்ட நிறுவனத்தை தெரிஞ்சா நாங்க யாருமே உயிரோடு இருக்க மாட்டோங்க, என்னை விட்டுருங்க, மனுஷனுக்கு கேட்ட பரவாயில்லடா. போடான்னு கேட்கிறேன். ஓடா வாடா சொல்ல தகுமாடா. போடான்னு கேட்கிறேன். அதை சும்மா விடலாமா? நீ எப்படியா பார்த்தா எத்தனை ஊர்ல வர வாங்கிக்கிறவன் மான போதுடா. இப்போ கெட்டு போல பத்து தர முடியாதுல்ல, கொடுக்க முடியாதுடா. ஏய் ஏய், உன் மூத்தத்தை கொஞ்சம் மயில மயில இருக்கு போனா போடு மாடா. அது எப்படி போதும்? மயிலுக்கு தான் தமிழ் தெரியல, முத்தல் புடுங்க. அப்படி ஏய், மகாபாரத யுத்தத்துல ஏய், அந்த மைக்கண்ணி திரௌபதா போடாவாடா ஒருத்தர் தான் சாலையை கலைப்பட்டு. அதான் 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 நீ பொடி உருவி, நான் ஜாக்கெட் உருவல, நீ பாவாடை உருவி. அதான் உருவு சொன்னேன். ஏய், என்ன திமிரு இருக்கும், எப்படி அவமானம் இருக்கும் சாரி. அந்த பாஞ்சாலிக்கு இருந்த அகமாவை போல இருக்கு. ஒரு மச்சனமாக தெரிஞ்சவன் போடாவலான்னு சொன்னா, ஒரு இளவரசர் தெரிஞ்சோ இவன் போடான்னு சொன்னான். உன்னை சொன்னா கூட பரவாயில்ல, என்ன சொல்லலாமா போறான். ஏய், வர முடியுமா முடியாதா? என்னால் முடியாது இளவரசி, முடியாது. முடியாதா?
ஐயா, என்னை விட்டுறாத ஐயா. என் காவல்காரனுக்கு இவ்வளவு கோபம் இருக்கும், எனக்கு எவ்வளவு கோபம் இருக்கும். ஒரு ஆம்பளைங்க எம்மா நான் கெஞ்சிங்கிறோம் எம்மா நான் ராவ போகுது பாடி இவ்வளவு கத்துறிய யாராவது கண்ணுல தண்ணி வச்ச ஏன் வரல? தப்பு உன் மேல. அவங்களுக்கே தெரியும் ஆம்பளைங்க மன கெஞ்சிக்கிறாங்களே போக மாட்டேன்னு சொல்லிட்டு பாத்தியா, இதுதான் உண்மை. சிறுமி வருஷம் என்னது வசனமா? ஏறி கேரளம் உட்காந்து கட்டி பிடிச்சாங்க நான் லேட் தரேன். யாருக்குமே தண்ணி வர்றா தவறு உன் மேல, எங்க மேல தவறு இல்லை. அதனாலதான் நாட்டு மக்கள் தான் எப்பவும் சாட்சி. வர முடியாதுல்ல? என்னால் முடியாது ஐயா, முடியாதா? என்னால் முடியாது. இந்த பணிவு முதல்ல இருந்திருக்கு. இந்த பணிவு முதல்ல இருந்திருந்தா நீங்க தப்பிச்சது போயிருப்ப. வந்த வழி பார்த்து வாடான்ற போடான்ற எழுந்துரு. ஏய், எழுந்துரு. இந்த வலிக்குதா? துட்டுமா துட்டு 2500 எப்படியாப்பட்ட ஆளு 2500 பேக்ரவுண்ட் என்ன 2500 சும்மா கிடையாது. உனக்கு கூட்டுக்காரருக்கு சேர்த்து. நம்ம நம்ம தெரியல உனக்கு நேற்றுமே டெய்லர் பஸ் ஸ்டாண்ட்ல புரியாச்சு என் மானை போட்டு அடி அடிபட்டுங்க. குறிகாச்சு சொல்றாரு. எங்க ஊர் திருவிழாங்க, ஒரு கைப்பிடி சில்லறை காசு வாங்கி உண்டியில பொண்ணு ஒரு வேண்டுதல். இவனை என்ன பண்ண போய் சில்லறை வாங்கினோட அவங்க பழுகுண்டு வித்து இருக்கிறாங்க பறாங்க போய் வாங்கினோட அனுப்பின பாவம். இவன் அங்க போய் என்ன சிலமசம் செஞ்சல தெரியல. ஆனா அவங்க திடீர்னு பார்த்தா கூட்டம் சொல்லிட்டாங்க. நான் போய் என்னாச்சு பார்த்தா இவன் மாட்டின்னு இருக்கிறான். சுருக்கு பையில போய் தெரியாம கைப்பட்டு இருக்குது. அவங்க சமூகமே சேர்ந்து நடிக்கிறாங்க. நான் போய் தடுத்த பாவம் இவன் ஓடிட்டான். நான் மாட்டிக்கினேன். இன்னைக்கு இந்த கை தூக்க முடியல உண்மையிலே. நான் தான் உள்ள போனோட பின்னாடி ஒரே தவளையும் மாட்டிக்கிறேன். அந்த குறிக்காட்சி உன பாவாடன்னு போட்டுக்கு மாரி அந்த பக்கமே சத்தியமா போக மாட்டேன். இனிமேல் உன்னை பெட்ரோல் பங்க் கூட சில்லறை வாங்க அனுமாட்டா அறிவு பெற்றவனே. ஏய், இப்ப வர முடியுமா முடியாதா? முடியாது. ஒருமை சொல்லிச்சுட்டேன். ஒருமை அதிகமா சொல்லிக்கிறது. சரி, கெஞ்சத கதையே உன்னை காப்பாத்த இங்க யாரு வருவா? ஐயா, நான் வணங்கும் தெய்வம் தூமில் இருப்பாள், துருமில் இருப்பாள், உன்னில் இருப்பாள், எண்ணில் இருப்பாள். நீ எல்லையே கட்டி ஆடக்கூடிய பொன்னியம்மனை என்னை காப்பாற்ற. இப்ப அந்த பொன்னியம்மா டாக்டர் இறங்கி காப்பாற்ற வருவாங்க. நாங்களே டைட்டா கவுல் போட்டு கட்டி வச்சுக்கிறவே கூடாது. எப்படி இறங்கி வருவாங்க? காலையில அவுத்து விட்டா தான் அவங்களும் இறங்கி வருவாங்க. இப்ப ஆண்டவன் வந்து காப்பாத்துவான். ஆண்டவன் சொல்லி இப்போ இவனை நீ கூப்பிடுற. இவன் வந்து உன்னை காப்பாத்த வருவாளா? இந்த பொன்னியம்மா இவன் ஆண்டவன் அவளோட திருவுருத்துல இவன் கடமை எப்பேற்பட்டவன் ஆண்டவன். இவன் கடமை எப்பேற்பட்டவன். கடமையே கண்ணியவனை கருதி கடமையை ஒழுங்கா செய்ய வந்த யமனை காலம் ஆண்டியா ஈஸ்வரன் அவன் ஆண்டவன். கண்ணி பெண்கள் குளித்திருக்கும் போது ஆடுகள் எல்லாம் திரிந்து ஓடனே இவன் அண்ணன் கண்ணன் அவன் ஆண்டவன். நான் படைத்த பெண் ஊர்வ சென்றும் பாராமல் கற்பனைக்கு போன பிரம்மதேவன் அவன் ஆண்டவனாடி. தன்னுடைய குரு என்று தெரிஞ்சோ குருவின் மனைவி மீதே ஆசைப்பட்டன இந்திரன் அவன். அதெல்லாம் போகட்டுண்டி. தாயை போல தார வேண்டும் என்று இவன் போல நடுத்தரில் உட்காந்தனே விநாயகா அவன். ஆண்டவன் வந்து காப்பாத்த சொல்றியே, ஆண்டவன் எங்க இருக்கிறான்? தூய்மையான உள்ளத்தை இருக்கிறான். உன்னை போல திமிரு பிடிச்சவன் கூப்பிட்டாலும் ஆண்டவன் வர மாட்டான். இப்போ எனக்கு கெட்டு போல வந்து முடியாது ஐயா, முடியாது. எனக்கு இது கிடைக்காத நீ வேற எவனுக்கு கிடைக்கும்? வண்டியை கும்பலி தான் அனுப்பணும். ஏய், எனக்கு கிடைக்காத நீ வேற எவனுக்கு போய் கிடைச்சாலும் நீ சேதனமா தான் போகணும். நீ உயிரோட உறவுனாலும் நீ நிலப்படமா தான் இருக்கணும். வர முடியாது. முடியாதா? ஓர் அடி என்றைக்கு இருந்தாலும் உனக்கு 4 அடி. 2 அடி என்னை எதிர்த்தே பேசாதடி. 3 அடி எனக்கு ஒரே ஒரு முத்தமடி. 4 அடி நானோ இவ்வளவு நேரம் கெஞ்சின அடி. 5 அடி ஐயம் இல்லாமல் 6 அடி எனக்கு தகுந்த பதிலை கூறடி. 7 அடி எட்டி உதைப்பேனடி. 8 அடி அடக்குவேன் உனது கொட்டமடி. 9 அடி ஓங்கி உதைப்பேனடி. 10 அடி இதே வேலை. சொன்னல ஓஹோ, அதுக்கு பாதுகாப்பு பாத்தியா என் காவல்காரரை வளர்த்த பாதுகாப்பேன். ஏய், இதே மேடம் உனக்கு கெடுக்கிற. நீ வணங்குற வாத்தா பொன்னியம்மா வந்து உன்னை காப்பாத்துறாளா இல்ல வேற யாரு காப்பாத்துறான்னு பாக்குறேன்.